இது வந்து கொஞ்சம் பழுக்காத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ரோஸ் கலரில் இருக்குது. பழுத்தது வந்து நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. பழுக்காதது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்தாலும் அதுவுமே வந்து ஊறுகாய் பல்வேறு உணவுகளில் இதை வந்து அழகாக ஃப்ளேவராக சேர்த்துக்கலாம். சட்னி செஞ்சு சாப்பிடலாம். ஜெல்லி செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஜெல்லிக்கு இது ரொம்ப பயன்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கக்கூடிய நீர் சத்துனால இதுக்கு என்ன நன்மை அப்படின்னா, நம்மளுக்கு டீஹைட்ரேஷன், வெயில் அதிகமாக வரக்கூடிய உடம்பில் நீர் வறண்டு போதல் பிரச்சனையும் குறையும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் இந்த பழங்கள்லாம் எப்போல்லாம் கிடைக்குதோ, ஒரு சீசனல் பழம் தான், எப்போல்லாம் கிடைக்குதோ நம்ம சாப்பிட்றது முக்கியம். இதில் இருக்கக்கூடிய செலினியம் சத்தும் ஜிங்க் சத்தும் நம்ம தோள்களோட ஆரோக்கியம், முடிகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் நான் இப்போ வீடியோட ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி கேரட் ஜூஸு, திராட்சை போன்ற பழம் காய்கறிகளோட இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ நம்ம சேர்த்துக்கிறது முக்கியம். விலையும் ரொம்ப அதிகம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த பக்கம் காய்க்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையுமே கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளார பாருங்கள், இதுக்குள்ளே